வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் பார்த்துருக்கோம், கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்த்துருக்கோம், லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம டேரோ ரீடிங் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ நிறைய பேர் என்னை கேட்டது சொல்யூஷன் சொல்லுங்கள் மேம், இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, பட் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும், சொல்யூஷன் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுலேயும் நிறைய பேர் ராசி வைஸ் சொல்யூஷன் சொல்லுங்கள், என்னுடைய ராசிக்கு என்னுடைய ரிலேஷன்ஷிப்கான சொல்யூஷன் சொல்லுங்கள், ஸோ அது சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்படி ரிக்வஸ்ட் பண்ணதன் காரணமாக நான் இன்னைக்கு 12 ராசிகளுக்கும், மேஷம் டு மீனம் வரை 12 ராசிகளுக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்டாக இருந்தாலும் சரி, கான்டாக்டாக இருந்தாலும் சரி, பிரேக்கப்பாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப், எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்தாலும், ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கான ஒரு தீர்வு என்ன, ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்றது தான் நம்ம ஒரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது நீங்கள் வைஸ் வர்ஸாக பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கான வீடியோவும் பார்க்கலாம், அண்ட் உங்கள் பர்சனுடைய ராசிக்கான வீடியோவும் உங்களுடைய பர்செப்ஷன்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ 2 ராசிக்குமே உங்களுடைய உங்கள் பார்ட்னரோட ராசிக்கான வீடியோஸும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுடைய ரீடிங் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் லவ் ஹீல் நவ், ஓகே, லவ் ஹீல் நவ் இதை நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷஸ் தாராளமாக பதிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கான அடுத்தடுத்து ரீடிங் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் ஆகாஷிக் கைடன்ஸ் சேனலும் நான் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அந்த சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய விதமான யூனிவர்ஸ் கைடன்ஸ், ஏஞ்சல் கைடன்ஸ் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம். ஓகே, அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஒரு கைடன்ஸ் வேணும், அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், அண்ட் இந்த டேரோ கார்ட் ரீடிங் பற்றி நானும் தெரிஞ்சுக்கணும், நானும் இதை கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்கும் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் சக்ஸஸாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம உங்களுக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ மிதுன ராசி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப்கான சொல்யூஷன் பார்க்கலாம். லவ், மேரேஜ், ரிலேஷன்ஷிப் நீங்கள் எதில் இருந்தாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான தீர்வு உங்களுக்கு வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாட்ஸ் யுவர் சொல்யூஷன் ஃபார் சென்னை மிதுனம்? நோ ஃபேக்ட்ஸ். மேக் ஷிட் அப் லைஸ். நீங்கள் தான் பொய் சொல்லியிருக்கீங்களா இந்த ரிலேஷன்ஷிப்பில்? அதாவது உங்கள் பார்ட்னர் கிட்ட ஏதாவது ஒன்று மறைக்கணும், மேபி அது நல்லதுக்காக கூட இருக்கலாம். சரிங்களா? நல்லதுக்கு தான் நம்ம மறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் பொய் சொல்லியிருக்கலாம். இல்லை உங்களுடைய பொசசிவ்னஸ்க்காக கூட பொய் சொல்லியிருக்கலாம். ஓகே, வைஸ் வர்ஸா நீங்களோ இல்லை அவங்களோ கூட பொய் சொல்லியிருக்கலாம். பட் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக கூட ஏற்பட்டிருக்கலாம். அந்த பொய் கண்டுபிடிக்கும் போது, அது பொய்ன்றது தெரிய வரும்போது ஒரு விளைவுகள் சந்திக்க நேரிட்டிருக்கும். ஒரு தப்பான பெர்செப்ஷன் இது உருவாகியிருக்கு. ஓகே, கொஞ்சம் நீங்கள் டாக்ஸிக்ஸ், கொஞ்சம் டேஞ்சரஸ். ஸோ ஏதோ ஒரு ஒரு கார்மிக் மாதிரி இருக்கு இது. சரிங்களா? நீங்கள் உங்களை புரிய வைக்கணும், இல்லை அவங்க மேலே இருக்கிற ஓவர் அப்சசிவ் பொசிஷன், ஸோ இதனால தப்பான விஷயத்த கூட கையில் எடுத்துருக்கலாம். அது ஒரு பொய்யா, சின்ன பொய் தானே அப்படின்னு உருவாயிருக்கலாம். அது உங்கள் மேலே ஒரு பெரிய ஏமாற்றத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது இப்போது. சரிங்களா? ஸோ சொல்யூஷன் பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு நீங்கள் தேவையில்லாத விஷயம்லாம் அவங்ககிட்ட பேச வேண்டாம், பொய்யே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. லெட்ஸ் சீ. நீங்கள் சொன்ன பொய்
நீங்கள் சொன்ன ஒரு சில விஷயம் மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து கைண்ட் ஆஃப் டாக்ஸிக் பர்சன், நீங்கள் ஒரு மாதிரி டேஞ்சரஸ் பர்சன், உங்களால் நிறையா பிரச்சனையை சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்களுடைய மனநிலை. அதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு காரணம். நீங்கள் ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு இருந்தாலும் சரி, சரிங்களா, உங்களால் இந்த இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ண முடியல. உங்களால் இப்போ இதை வந்து இந்த தனிமையை ஃபேஸ் பண்ண முடியல. ஒன்றா இருந்தாலும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அது மன ரீதியாக ஒரு தனிமை இருக்கும். அதை ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து எதுவும் பேசாமல் இருங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான சொல்யூஷன் வருது. நீங்கள் எது பேசினாலும் இப்போ வந்து தப்பாக தான் ஆகும். நீங்கள் எது பேசினாலும் அது தப்பான ஒரு மீனிங்கில் தான் போய் முடியும் அப்படின்னு இருக்கு. செயலில் காட்டுங்க அப்படின்னு வருது. உங்களுடைய சொல்யூஷனே வந்து பேசாதீங்க, செயலில் காட்டுங்க. உங்களுடைய உண்மை, உங்களுடைய ஹானஸ்ட்டை வந்து செயலில் காட்டுங்க. உங்களுடைய ஹானஸ்டி செயலில் காட்டுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ட்ரூவாக இருக்கிறீங்க உங்கள் பர்சன் கிட்ட அப்படின்றத செயலில் காட்டுங்க. நெக்ஸ்ட், எஸ். இப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் இனிமேல் வந்து நீங்கள் எதுக்காக போய் சொன்னீங்க, இல்லை எதுக்காக இந்த விஷயத்த சொன்னீங்க, இல்லை உங்களை தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்களா, நீங்கள் போய் சொல்லியிருக்கீங்க, நிறைய ஏமாத்திருக்கீங்கன்னு புரிஞ்சிட்டு இருந்தாலும் நீங்கள் அது இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து புரிய வைக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அகைன் அண்ட் அகைன் உங்கள் மேலே வந்து அவங்களுக்கு அதுவும் பொய் அப்படின்ற மாதிரி ஆகிடும். சரிங்களா? ஒரு தப்பான பார்வை தான் உங்கள் மேலே மேற்கொண்டு அது உருவாகிட்டே இருக்கும், டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்ச நாளைக்கு நீங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாலே இதில் வந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகுங்க. இந்த பர்டிகுலர் இந்த பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்குல்ல, அதுலேருந்து அந்த விஷயங்கள்லேருந்து மைண்ட் ரீதியாக கொஞ்சம் மூவ் ஆன் ஆகுங்க. இப்போ மூவ் ஆன் ஆகும்போது கொஞ்சம் நீங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வரும்போது உங்களை பற்றி அவங்களுக்கும் சில பாசிட்டிவான தாட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ அவங்க கொஞ்சம் உங்களை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் உண்மையாக என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான டைம் கொடுங்க. அப்போ நீங்கள் வந்து மேற்கொண்டு இதை பற்றி போய் பேசுகிறதுனாலையும் உங்கள் தரப்பை நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறதாலையும் ஸோ எதுவும் மாற போகிறதில்ல. ஓகே, கொஞ்ச நாளைக்கு விட்டு கொடுத்து போனீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருந்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து ஒரு ஹூக்கப் வந்த மாதிரி, இது வந்து அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க, கனெக்ஷனில் தான் இருக்குது. ஆனால் ஒரு கார்மிக் சுச்சுவேஷன் இந்த லவ் லைஃப்பில் உங்களுக்கு போயிட்டுருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப் லைஃப்பில். ஸோ அப்போ அந்த கார்மிக் சுச்சுவேஷனில் எது நல்லது எது கெட்டதுன்றது புரியிற விஷயங்கள் உங்களுக்கும் போகும், அவங்களுக்கும் போகும். இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் என்ன நல்லது செஞ்சுருக்கீங்க, என்ன கெட்டது செஞ்சுருக்கீங்க, என்ன விஷயங்கள் இதனால் நல்லது கெட்டது நன்மை தீமை உருவாகியிருக்கு அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்கு. சரிங்களா? அதனால தேவையில்லாத விஷயங்களை பற்றி டென்ஷன் ஆகிட்டு ஸோ இதனால் அகைன் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இதை சரி பண்ணணுன்ற ஒரு கோணத்தில் அவங்ககிட்ட புரிய வைக்கணும்னு பண்ணுறது, இது எல்லாமே அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஸோ கொஞ்ச நாளைக்கு ஜஸ்ட் அமைதியாக இருங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வருது. ஓகே, பேலன்ஸ். ஏதாவது அடிக்ஷன்ஸ் மேபி உங்களுக்கு உங்கள் பர்சனே பெரிய அடிக்ஷனாக இருக்கலாம். ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிருக்கும் அந்த பர்சனும் அந்த ரிலேஷன்ஷிப்பும். பட் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும். ஒவ்வொரு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இல்லையா? அமிர்தமே நஞ்சாகும் போது எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை சாப்பாடாக இருக்கட்டும், அது எல்லாமே நஞ்சு தான் அளவுக்கு மீறும் போது. ஸோ அப்படி ஒரு எல்லையை தாண்டி போயிருக்குது உங்களுக்கு. அதுதான் இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ அதுலேருந்து கொஞ்சம் வெளியேற பாருங்கள். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, பர்டிகுலராக குறிப்பிட்ட நபர் மட்டும் இதுலேருந்து வெளியேறணும், இதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அடிக்ஷனில் போய் மாட்டுவீங்க. அது வேண்டாம் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அதுவும் உங்கள் மேலே ஒரு தப்பான ரெப்யூட்டேஷனை கொடுத்து விட்டுரும். ஸோ அது வேண்டாம் அப்படின்னு இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக பாசிட்டிவாக மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பிடிச்ச இடங்களுக்கு போங்க, பிடிச்ச விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. சரியா? பிடிச்ச விஷயங்களை சாப்பிடுங்க, நல்ல விஷயங்களை, பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்படி வந்து பாசிட்டிவான விஷயங்களை செய்ய பாருங்கள். சரி, ஓகே. ஸோ இப்படி உங்களை நீங்கள் மாற்றிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் பர்சன்கிட்ட இருந்து ஒரு நல்ல அப்ரோச் கிடைக்கும், ஒரு புரிதல் அவங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும்.
ஸோ இதில் என்ன மறைமுகமாக இருக்குது, என்ன விஷயங்கள், இதில் யார் இதில் வந்து தப்பு, இல்லை யார் வேறு யாராவது தேர்ட் பார்ட்டி இதில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணிட்டாங்களா, நம்மளுடைய மைண்ட் இப்படி மாறிடுச்சா. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சி சதி நடந்துட்டு இருந்தாலும் அது தெரிய வந்துடும். ஓகே, ஸோ உங்களுடைய உண்மையான அந்த அன்பும் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த ஆஃபரும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரும் உங்கள் பர்சன் கிட்ட இருந்து. பட் இப்போ கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் அமைதியாக எதுவும் பேசாமல் உங்களுடைய செல்ஃப் ஹீலிங், செல்ஃப் ரெக்கவரி இந்த ப்ராசஸ் மேற்கொள்கிறது தான் நல்லது அப்படின்னு இருக்குது. அது கைண்ட் ஆஃப் ஒரு நல்ல விஷயங்கள்ல இருக்கணும், தப்பான அடிக்ஷன் மாதிரியான விஷயங்கள்ல போகக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங்காக வருது. ஸோ நேர்களே, உங்களுடைய ரீடிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் நல்ல ஒரு கைடன்ஸ், இன்ஃபர்மேட்டிவ் கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லவ் ஹீல் நவ் அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த, லவ் சார்ந்த விஷஸ் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய இன்னொரு சேனலோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், சாரா ஹீலிங் சேனலோடையது. அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மேற்கொண்டு உங்களுக்கு வேறு விதத்திலான கைடன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சாரு.